புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து மோதல் நடக்கிறது. சவுதி, ஓமன், பஹ்ரைன், துபாய் என அண்டை நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதுவரை அமீரகம் மீது ஈரான் 1800க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவியுள்ளது. இன்று துபாய் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே எண்ணெய் கிடங்கை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. எண்ணெய் கிடங்கில் தீ பற்றி எரிந்தது. விமான நிலையம் வரை அதன் தாக்கம் உணரப்பட்டது. நீண்ட நேரம் போராடி தீயணைப்பு வீரர்கள் அதனை கட்டுப்படுத்தினர். சம்பவ இடத்திற்கு அவசரகால மீட்புக் குழுக்கள் விரைந்தது. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என துபாய் அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். தாக்குதலை தொடர்ந்து எமிரேட்ஸ் விமான நிறுவனம் துபாயிலிருந்து புறப்படும் மற்றும் துபாய் வந்து சேரும் அனைத்து விமானங்களையும் ரத்து செய்துள்ளது. துபாய் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சில விமானங்கள் அல் மக்தூம் சர்வதேச விமான நிலையத்திற்கு அனுப்பியதாக துபாய் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாய் சர்வதேச விமான நிலையம் மூடப்பட்டதை தொடர்ந்து திருவனந்தபுரத்திலிருந்து துபாய் சென்ற எமிரேட்ஸ் விமானம் பாதியிலேயே மீண்டும் திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையத்திற்கே திரும்பியது. விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. பயணிகள் அனைவருக்கும் விமான நிலையத்தில் தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று அதிகாலை 200 பயணிகளுடன் எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் துபாய் நோக்கி புறப்பட்டுச் சென்றது. துபாய் விமான நிலையம் அருகே நடந்த ட்ரோன் தாக்குதலால் அந்நாட்டு வான்வெளி மூடப்பட்டுள்ளது. இதனால் குஜராத் கடல் எல்லைக்கு விமானம் சென்ற நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டது. பிறகு விமானம் மீண்டும் சென்னைக்கே திரும்பி வந்தது. பிறகு சென்னை விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கப்பட்டதால் பயணிகள் நிம்மதியடைந்தனர். பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். துபாயிலிருந்து இந்தியாவுக்கு வரும் அனைத்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. முன்பதிவு செய்த பயணிகள் தேதியை மாற்றிக் கொள்ளலாம் அல்லது பயணங்களை ரத்து செய்து பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம் என ஏர் இந்தியா விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது.